குழந்தைங்க ஸ்கூல் ப்ரேயரில் நிற்பாங்க. ப்ரேயர்லேருந்தே நிறைய பேர் மயங்கி விழுந்துருவாங்க. அதை நம்ம மயக்கம் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்ச நேரத்தில் அவங்க தண்ணி கொடுத்தோடனே சரியாயிடுவாங்க. ஸோ வயசானவங்க வந்து நடந்த ரோட்டில் போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு தலை சுற்றி கொஞ்ச நேரம் உட்காந்துருவாங்க. ஸோ இது குழந்தைங்கள் பெரியவங்களுக்கு மட்டும் இல்லாமல் மிடில் ஏஜில் நிறைய பேருக்கு இருக்கும். பெட்டில் உட்காந்து சாயலான்னு போகிறேன், திடீர்னு எனக்கு அப்படியே தலை சுற்றுது. ஸோ ஒரு சேரில் உட்காந்துட்டு எழுந்திருக்கலான்னு போகிறேன், திடீர்னு எனக்கு தலை சுற்றுது. எப்போ நான் வந்து மூவ்மெண்ட் பண்ணுறனோ அப்போல்லாம் தலை சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த தலை சுற்றல் பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ ஒரு சில பேருக்கு வந்து சின்னதாக ஒரு ஊஞ்சலில் ஆடினாலும் தலை சுற்றல் வரும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த புவர் சிஸ்டம், அந்த வெஸ்டிபுலர் காக்லியர் சிஸ்டம் வந்து ரொம்ப புவராக இருக்குது, வீக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கான அறிகுறிகள் பார்த்தா அடிக்கடி காதில் இறைச்சல் இருக்கும். நம்ம சர்விக்கல் பெயின், சர்விக்கல் கழுத்து வலி ரொம்ப நாளாக இருக்கும். திடீர்னு வந்து கை கீழே ஊனும்போதோ உட்காரும்பொழுது தலை சுற்றல் வரும். அதுக்கான முக்கியமான காரணங்கள் பார்க்கும்போது பிரெயினுக்கு போகக்கூடிய அந்த பிளட் ஃப்ளோ, அந்த வெர்டெப்ரல் ஆர்டரின்னு சொல்லிட்டு நம்ம கழுத்து தண்டுவடம் வழியாக இப்போ நம்ம திடீர்னு மூவ் பண்ணும்பொழுது, பொசிஷனை சேஞ்ச் பண்ணும்பொழுது அந்த பிளட் ஃப்ளோ வந்து சின்னதாக கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அந்த குறையிற கொஞ்ச நேரத்தில் நமக்கான தேவையான பிளட்டுக்கு போகக்கூடிய நியூட்ரிஷன் குறையுது அப்படின்னா சடனாக வந்து தலை சுற்றல் வரும். இது வந்து பொசிஷனல் வெர்டிகோ அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. நம்ம பொசிஷன் சேஞ்ச் ஆகும்பொழுது வர்றது. பூனைக்காளி விதை சூரணம் நம்ம வந்து ஒரு நாட்டு மருந்து கடைகளை எல்லாமே கிடைக்குது. இது உங்களோட நரம்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும், பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இதோட சேர்த்து அப்படி இல்லை பூனைக்காளி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அமுக்ரா சூர்ணம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். காதில் வரக்கூடிய இன்ஃப்ளமேஷனையும் குறைக்கும், அந்த ஃப்ளூயிட் மெயின்டெனன்ஸையும் குறைக்கும். பட் இதோட வந்து நரம்பையும் ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஆண்மைக்கு கொடுக்கக்கூடிய மருந்தாகவும் நம்ம பயன்படுத்துகிறோம், மசில் ஸ்ட்ரென்தனுக்கும் பயன்படுத்துகிறோம். ஈவன் ஏஜ் ரிலேட்டடில் வரக்கூடிய அல்சிமர் டிசீஸ், நம்ம வயசானவங்களுக்கு வரக்கூடிய மறதியாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்க்கின்சன் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய நிறைய மூளை சார்ந்த நோய்களுக்கும் நரம்பு சார்ந்த நோய்களுக்கும் இந்த பூனைக்காளி அற்புதமான மருந்தாக சித்த மருத்துவத்தில் இன்னும் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில சித்தா மற்றும் வர்மக்கலை நிபுணர் டாக்டர் திருஞானம் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த தலை சுற்றல் பிரச்சனை இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. நல்லா தான் இருப்பாங்க, திடீர்னு வந்து தலை சுத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இதுக்கான காரணம் என்ன? இதுக்கு என்ன மாதிரியான சித்த மருந்துகள் உதவி செய்யும் டாக்டர்? தலை சுத்தல்னு நம்ம ஒரு சின்ன காமன் டேர்ம்ல நீங்க சொல்லிட்டீங்க. பட் இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஈவன் வந்து குழந்தைங்க ஸ்கூல் ப்ரேயரில் நிற்பாங்க. ப்ரேயர்லேருந்தே நிறைய பேர் மயங்கி விழுந்துருவாங்க. அதை நம்ம மயக்கம் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்ச நேரத்தில் அவங்க தண்ணி கொடுத்தோடனே சரியாயிடுவாங்க. ஸோ வயசானவங்க வந்து நடந்த ரோட்டில் போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு தலை சுற்றி கொஞ்ச நேரம் உட்காந்துருவாங்க. ஸோ இது குழந்தைங்கள் பெரியவங்களுக்கு மட்டும் இல்லாமல் மிடில் ஏஜில் நிறைய பேருக்கு இருக்கும். சார், நான் பெட்டில் உட்காந்து சாயலான்னு போகிறேன், திடீர்னு எனக்கு அப்படியே தலை சுற்றுது. ஸோ ஒரு சேரில் உட்காந்துட்டு எழுந்திருக்கலான்னு போகிறேன், திடீர்னு எனக்கு தலை சுற்றுது. எப்போ நான் வந்து மூவ்மெண்ட் பண்ணுறனோ அப்போல்லாம் தலை சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த தலை சுற்றல் பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதை வந்து ரெண்டு விதமாக பார்க்கணும். ஸோ இதை ட்ரௌசி, இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ட்ரௌசினஸ் ஒன்று, இந்த வெர்டிகோ அப்படிங்கிறது தனியாக ஒன்று இருக்குது. ட்ரௌசின்னா ஜஸ்ட் உங்களுக்கு நடக்கும்போது உங்களுக்கு அப்படியே தள்ளாடுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ தூக்க மாத்திரை போட்டு பாதி தூக்கத்தில் இருந்தால் எப்படி இருக்கும், அது வந்து ட்ரௌசி. அது தனி சப்ஜெக்ட் வேறு. வெர்டிகோங்கிறது சடனாக தலை சுற்றும். ஒன்று உங்களை சுற்றி இருக்கிற பொருள் சுற்றுற மாதிரி இருக்கும், இல்லை நீங்களே சுற்றி கீழே விடுற மாதிரி இருக்கும். இதுதான் வெர்டிகோ அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களை வந்து நிறைய பேருக்கு பாதிக்கும். ஆனால் அதிகமாக பாதிக்கப்படுறது வந்து நடுவயதினரும் முதியவர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க இதில். ஸோ இதற்கான காரணம் என்ன? எதனால இந்த திடீர்னு தலை சுத்துற மாதிரியான ஒரு விஷயம் ஏற்படுது டாக்டர்? இதில் முக்கியமாக நம்ம ரெண்டு காரணங்கள் தான் நிறைய பேஷண்ட்ஸ் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. நிறைய காரணங்கள் இருந்தாலும் முக்கியமான ரெண்டு காரணம் வந்து, ஒன்று நம்ம சர்விக்கல் பெயின், சர்விக்கல் கழுத்து வலி ரொம்ப நாளாக இருக்கும். திடீர்னு வந்து கை கீழே ஊனும்போதோ உட்காரும்பொழுது தலை சுற்றல் வரும். அதுக்கான முக்கியமான காரணங்கள் பார்க்கும்போது பிரெயினுக்கு போகக்கூடிய அந்த பிளட் ஃப்ளோ, அந்த வெர்டெப்ரல் ஆர்டரின்னு சொல்லிட்டு நம்ம கழுத்து தண்டுவடம் வழியாக அந்த மூளைக்கு போகக்கூடிய ரெண்டு இரத்த குழாய் இருக்கும். இப்போ நம்ம திடீர்னு மூவ் பண்ணும்பொழுது, பொசிஷனை சேஞ்ச் பண்ணும்பொழுது அந்த பிளட் ஃப்ளோ வந்து சின்னதாக கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அந்த குறையிற கொஞ்ச நேரத்தில் நமக்கான தேவையான பிளட்டுக்கு போகக்கூடிய நியூட்ரிஷன் குறையுது அப்படின்னா சடனாக வந்து தலை சுற்றல் வரும். இது வந்து பொசிஷனல் வெர்டிகோ அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. நம்ம பொசிஷன் சேஞ்ச் ஆகும்பொழுது வர்றது. மோஸ்ட்லி இது வந்து சர்விக்கல் இஷ்யூ. யாராவது எனக்கு கழுத்து வலி இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு இனிஷியல் சிம்டமாக டெவலப் ஆக ஆரம்பிக்கும்.
இது இல்லாம இயர், நம்ம வெஸ்டிபுலார் நர்வ் அப்படின்னு சொல்லிட்டு மூளையிலேருந்து வரக்கூடிய ஒரு நரம்பு இருக்கு. இந்த நரம்பு தான் நம்மளுடைய பொசிஷனை வந்து மெயின்டைன் பண்ணுறது. இப்போ நான் நடக்கிறேன், ஸோ இது ஸ்லோப்பிங்கில் நடக்கிறேன், இல்லை ஃப்ளாட்டில் நடக்கிறேன், ஸ்டெப்ஸ் ஏறுறேன் அப்படின்னா நம்மளுடைய பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறது, நம்ம பாடி வந்து கரெக்டான மூவ்மெண்ட் போகிறதுக்கு இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது. இந்த நரம்பு இரிட்டேட் ஆகும் பொழுது தலை சுத்தல் வரும். ஸோ அவங்களுக்கான சிம்டம் பார்த்தா முழுக்க முழுக்க நடு காது, காது பகுதியில் சின்ன சின்னதாக ஒரு வளையம் மாதிரி ஒரு 3 வளையம் இருக்கும். அது நடு காதில் இருக்கும். அதில் ஒரு ஃப்ளூயிட் வந்து மெயின்டைன் ஆகும். அந்த ஃப்ளூயிட் கரெக்டான பொசிஷனில் இருந்துருச்சுன்னா உங்களுக்கு தலை சுத்தல் எதுவும் வராது. நீங்கள் ஹில்ஸில் ஏறினாலும் சரி, இல்லை டவுன் பள்ளத்தில் இறங்கினாலும் சரி, ஃப்ளாட்டாக நடந்தாலும் சரி, இந்த பொசிஷன் அந்த ஃப்ளூயிட் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. இந்த ஃப்ளூயிட் இம்பேலன்ஸ் ஆகுது, இல்லை அது இரிட்டேட் ஆகுது அப்படின்னா இந்த ஃப்ளூயிட் வந்து அந்த வெஸ்டிபுலார் நர்வ் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். வெஸ்டிபுலார் நர்வ் பிரெயினில் போயிட்டு கொடுக்கும் சிக்னல் வந்து கொடுக்கும் பொழுது இது வந்து எனக்கு பொசிஷன் சரியில்லைங்கும் பொழுது ஒரு தலை சுத்தலை ஏற்படுத்தும். ஸோ இந்த ராட்டினம் சுத்துறவங்களுக்கெல்லாம் தலை சுத்துறதுக்கான காரணம் இது காரணமும் அதுதான், இந்த ஃப்ளூயிட் வந்து இம்பேலன்ஸ் ஆகிறது. இப்போ ஒரு சில பேருக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்கும். என்னுடைய அந்த அந்த வெஸ்டிபுலார் காக்லியர் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ராட்டினத்தில் சுற்றினாலும் உங்களுக்கு பெருசாக தலை சுத்தாது. அது வந்து உங்களை பேலன்ஸ் பண்ணும். இப்போ ஒரு சில பேருக்கு வந்து சின்னதாக ஒரு ஊஞ்சலில் ஆடினாலும் தலை சுத்தல் வரும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த புவர் சிஸ்டம், அந்த வெஸ்டிபுலார் காக்லியர் சிஸ்டம் வந்து ரொம்ப புவராக இருக்குது, வீக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கான அறிகுறிகள் பார்த்தா அடிக்கடி காதில் இரைச்சல் இருக்கும், காதில் வலி இருக்கும், காது அடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி நம்ம கிளினிக்கலாக வரக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து இந்த 2 விஷயத்தில் தான் நம்ம பார்க்குறோம். ஒன்று காது, அந்த நடு காதில் வரக்கூடிய இன்ஃப்ளமேஷன் ஆர் இன்ஃபெக்ஷன்ஸ், இது மூலயமா வரக்கூடிய அந்த வெஸ்டிபுலார் காக்லியர் டிஸ்டர்பன்ஸ்னால் வரக்கூடிய தலைச்சுற்றல் ஒன்று. இன்னொன்று நம்ம பொசிஷனல் வெர்டிகோ வந்து நம்ம கழுத்து வழியாக போகக்கூடிய மூளைக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் தடைப்படும் பொழுது, குறையும் பொழுது வரக்கூடிய தலைச்சுற்றல். இது 2 விதமாக நம்ம இதை காசஸாக நம்ம பார்க்குறோம். ஸோ தொடர்ந்து வந்து ரொம்ப நாளாக அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இதை அவங்க கவனிக்காம இருக்காங்க அப்படின்னா இது பெரிய அளவில் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா டாக்டர்? இது பெரிய அளவில் நம்ம அந்த பிரெயினுக்கு போகக்கூடிய ஸ்ட்ரக்சர் டிஸ்டர்ப் பண்ணும்போது கண்டிப்பாக அதில் நம்ம த்ராம்பஸ்ன்னு சொல்லுவோம். அதில் ஏதாவது ரத்த குழாய் அடைப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா அது நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம்னா ஸ்ட்ரோக், பக்கவாதம் வர்றதுக்கான வாய்ப்புகளை கூட ஏற்படுத்தி கொடுத்துரும். ஸோ காதில் வரும்போது ரிப்பீட்டடாக வந்து உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் டெவலப் ஆகிட்டே இருக்குது, அதை நீங்கள் சரியாக ட்ரீட்மெண்ட் எடுக்கல அப்படின்னா காது நிரந்தரமாக உங்களுக்கு கேட்காம போகிறதுக்கும் இரைச்சலோடையே எப்பொழுதுமே இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸை ஏற்படுத்தும். ஸோ ஆரம்ப நிலையில் இந்த வெர்டிகோங்கக்கூடிய சிம்டம் வருது அப்படின்னா கண்டிப்பாக இது எதனால் வந்திருக்கு, எந்த ப்ராப்ளத்தினால வந்திருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் ஹெல்ப் பண்ணும் டாக்டர்? ஸோ இதுக்கு அலோபதியில் நான் என்னோட நிறைய கிளினிக்கில் வர்மம் ட்ரீட்மெண்ட்டில் நாங்கள் வரும்பொழுது இந்த பிரச்சனைக்காக வருவாங்க. இதில் வெர்டின் அப்படின்னு இருக்கிற டேப்லெட் வந்து இந்த வெர்டிகோ பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தெரியும். இந்த மாத்திரை இல்லாமல் அவங்களுடைய டே ஸ்டார்ட் ஆகவே ஆகாது. ஸோ காலையில் எழுந்திருக்கும் போது இந்த டேப்லெட் போடல அப்படின்னா தலை சுத்தல் வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பய உணர்வோடையே இருப்பாங்க. ஸோ இந்த மாத்திரை இல்லைன்னா இது ஒரு ஃபுட்டு மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு டே டு டே ஆக்டிவிட்டீஸில் பழகிருக்கும். நிறைய பேர் இந்த மாத்திரை மருந்தோடையே வாழ்வாங்க. வெர்டின் போட்டால் தான் இன்றைக்கி டே என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியும், வெர்டின் இல்லாமல் என்னால் பண்ண முடியாது, இல்லைனா பயமே இன்னும் அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ ட்ரீட்மெண்ட் பேசிஸில் நாங்கள் நிறைய பேரை வர்மா ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த டேப்லெட்லேருந்து நாங்கள் ரிவர்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ டேப்லெட்டே இல்லாமல் வெறும் வர்மம் மட்டும் கொடுத்து சித்தா மருந்து கொடுத்து நிறைய பேரை ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த டேப்லெட் அடிக்டே கொஞ்ச நாள் மாறியிருப்பாங்க, அந்த தலை சுத்தலே குறைஞ்சிருக்கும், தலை சுத்தலே க்யூராக இருக்கும். பட் இருந்தாலும் அந்த டேப்லெட் போட்டால் தான் நமக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இன்னும் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த வெர்டிகோவை பொறுத்தவரையும் அது ஈவன் காதில் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை கழுத்தில் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும், வர்மா ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் இதுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக இது வந்து ரிவர்ஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்காக இருக்கும். ஸோ மருந்து மாத்திரை இல்லாமல் இது வந்து மருந்து மாத்திரை இல்லாமலே க்யூர் பண்ண முடியும். சப்போஸ் இந்த காதில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் இருக்குது, இன்ஃப்ளமேஷன் இருக்குன்னா அதுக்கு நம்ம மருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ கழுத்து எலும்பு தேய்மானம் இருக்குன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் தலை சுத்தலுக்கு வர்மா பாயிண்ட்ஸ் கொடுத்தாலே 3 நாள்லேருந்து 5 நாளுக்குள்ளே இதை நாங்கள் ரிவர்ஸ் ஆகிறத நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இதில் காம்ப்ளிகேஷன் கேட்டிங்க, காம்ப்ளிகேஷனில் இந்த ஸ்ட்ரோக் வர்றது ஒன்று, காது இன்ஃபெக்ஷன் ஆகிறது ஒன்றும் இல்லாமல் மயக்கம் போட்டு கீழே விழுறாங்கன்னு வச்சிங்களேன், அதுதான் நிறைய காம்ப்ளிகேஷன். ஸோ அது ஏதாவது ஃப்ராக்சர் ஆகும், பாத்ரூமில் விழுறது. ஸோ இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன், செகண்டரி காம்ப்ளிகேஷன் வந்து இந்த வெர்டிகோவில் ரொம்ப காமன். பஸ் படி ஏறும்போது விழுந்துருவாங்க, மூவிங்கில் விழுந்துருவாங்க, வண்டி ஓட்டும் பொழுது விழுந்துருவாங்க. இப்போ வண்டி ஓட்டும்போது சர்விக்கல் இஷ்யூ இருக்கும்போது வண்டி பின்னாடி தான் திரும்புவாங்க, சடனாக வந்து தலை சுத்தல் வரும். ஸோ இது ரொம்ப காம்ப்ளிகேஷன். இது ஃபர்ஸ்ட் டிகிரிலையும் காம்ப்ளிகேஷன், செகண்டரியாக வரக்கூடிய காம்ப்ளிகேஷனுமே ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் இந்த வெர்டிகோ. ஓகே. ஸோ இதற்கு சித்த மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது? ஸோ மருந்துகள் நம்ம வந்து காதுக்கு வரக்கூடிய இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு நிறைய மருந்துகள் சொல்லியிருக்காங்க.
ஸோ நரம்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் நிறைய மருந்து சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம டாக்டரோட அட்வைஸாக எடுக்கக்கூடிய மருந்துகள் தான் இதில் இருக்குது. காமனாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா பூனைக்காளி விதை சூரணம் நம்ம வந்து ஒரு நாட்டு மருந்து கடைகள் எல்லாமே கிடைக்குது. இது உங்களோட நரம்பை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும், பிளட் ஃப்ளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இதோட சேர்த்து அப்படி இல்லை பூனைக்காளி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அமுக்ரா சூரணம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். காதில் வரக்கூடிய இன்ஃப்ளமேஷனையும் குறைக்கும், அந்த ஃப்ளூயிட் மெயின்டெனன்ஸையும் குறைக்கும். பட் இதோட வந்து நரம்பையும் ஸ்ட்ரென்தன் பண்ணும், கழுத்து தேய்மானத்தையும் உங்களுக்கு ரிவர்ஸ் பண்ணுறதுனால எய்தர் பூனைக்காளி சூரணம் பொடியை வந்து ஒரு ஸ்பூன் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சுடு தண்ணியில் இல்லை பாலில் கலந்து காலையில் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் குடிக்கலாம். இல்லைனா அமுக்கரா சூரணம் பொடியும் நீங்கள் காலையில் நைட்டு பாலில் கலந்து சாப்பிட்டு வரும்பொழுது இந்த காது பிரச்சனை, கழுத்து பிரச்சனை இதை தொடர்ந்து வரக்கூடிய வெர்டிகோ வந்து பேசிக்காக இருக்கிற லெவலில் கேட்கும். எவ்வளோ நாள் எடுக்கலாம் டாக்டர்? மினிமம் ஒரு 5 டேஸில் நீங்கள் எடுத்தாலே போதும். 5 டேஸில் குறையல அப்படின்னா கட்டாயம் நீங்கள் டாக்டரை பார்த்துட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா எவ்வளோ சிவியர் ஸ்டேஜில் இருந்தாலும் வர்மம் கொடுக்கும்போது அதிகபட்சம் நாங்கள் 5 டேஸ்லேயே நல்லா ரிவர்ஸ் ஆகிடுது. 5 டேஸ் டு அதிகபட்சம் ரொம்ப அதிகமான தலை சுத்தல் இருக்குது, ரொம்ப டேமேஜ் இருக்குன்னா 15 டேஸ்லேயே இது வந்து நல்லா ரிவர்ஸ் ஆகிறத நாங்கள் நிறைய கண்கூடாக பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இந்த பூனைக்காளி அப்படிங்கிறது நரம்பு சார்ந்த வேற பிரச்சனை இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாமா? அது ஆண்மைக்கு கொடுக்கக்கூடிய மருந்தாகவும் நம்ம பயன்படுத்துகிறோம், மசில் ஸ்ட்ரென்த்தனுக்கும் பயன்படுத்துகிறோம். ஈவன் ஏஜ் ரிலேட்டடில் வரக்கூடிய அல்சிமர் டிசீஸ், வயசானவங்களுக்கு வரக்கூடிய மறதியாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்க்கின்சன் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய நிறைய மூளை சார்ந்த நோய்களுக்கும் நரம்பு சார்ந்த நோய்களுக்கும் இந்த பூனைக்காளி அற்புதமான மருந்தாக சித்த மருத்துவத்தில் இன்னும் வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கு நிகழ்ச்சியில் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு காமனான பிரச்சனையை நம்ம பார்க்கக்கூடிய இந்த தலை சுற்றல் எதனால ஏற்படுது, அதற்கு என்ன மாதிரியான சித்த மருந்துகள் இருக்கு, வர்மா எந்த அளவுக்கு இதுக்கு உதவி செய்யும் அப்படின்றத பற்றி தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. நன்றி டாக்டர். நன்றி.